ஹலோ ஃபேமிலி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நம்ம வீடியோவில் வந்து ஒரு சின்ன விளாக் ஒன்று இருக்கும். என்னடா ஏதோ ஒரு ட்ரெக்கிங் பிளேஸில் நின்றுருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக வந்து ஒரு ஹிடன் பிளேஸுக்கு தாங்க போக போகிறோம். எதுங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு யாரோ புதுசாக வந்தீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் அழுத்துருங்க ஃபேமிலி. வெல்கம் டு என்ஆர் ஃபேமிலி. தண்ணி வந்து கூலிங்காக இருக்காங்க. பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேலே இருக்காது, ஏற்காட்டுக்கு கீழே. ரெண்டாவது நான் வரக்குள்ளே எனக்கு இந்த ஐடியாவே இல்லை விளாக் எடுக்கணுன்ட்டு. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் விளாக் எடுக்கணும்னு தோணுது. எப்படி தண்ணி நினைஞ்சுதான் ஆகணும். ஆஹா, செம்ம கூலிங் ஃபேமிலி. எங்கடா காலை வைக்க முடியல, ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்கு. பாத்தியா எப்படி இருக்கு பாத்தியா? கோபால், என்னோட பேர் கோபால். நான் எனக்கு எங்க ஊர்ல என்னை கூப்பிடுறது இல்லை, கோபால் தான் கூப்பிடுவாங்க. ஸோ நம்ம பிளேசஸ் பாருங்க, சூப்பராக இருக்கும் இந்த வியூ. ஏதோ கொஞ்சம் மார்னிங்கில் வந்திருந்தோமா பயங்கரமாக வந்திருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம பைக்கை பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் ட்ரெக்கிங் நடந்து போகணும். பசங்க எல்லாம் ஒரு ஹாய் காமிங்க. அங்க என்ன குசு குசு, சீக்கிரம் வாங்க பாய்ஸ். டேய், அங்க என்னடா குசு குசுன்னு? ஐயோ அங்கிள், அது நாங்க இல்ல. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போனோமா, ட்ரெக்கிங் போனோமா, லாஸ்ட் அந்த எண்டுக்கே போனோம். ஸோ நம்ம பசங்க எல்லாம் அங்கே விளையாண்டுருக்காங்க. வாட்டர் பாட்டில் தூக்கி போட்டு எல்லாம் விளையாண்டு ஜாலியாக விளையாண்டுருக்கானுங்க. நானே என்ன பண்ற நீ? பண்ணல. எதுவும் பண்ணலையா? இல்ல நீ ஏதோ பண்ணுவியே. இல்ல நீ ஏதோ பண்ணுவியே. ஓ கடல் மாத்தா, இந்த அப்படியே ஏத்துக்கோ. இல்ல சார், அவன் இந்த தண்ணிக்குள்ள தான் சார் சுத்திக்கிட்டு இருக்கா. மறுபடியும் வந்தாலும் வருவா. விட்டா 2 குழந்தைக்கு அப்பா ஆயிரம் நேரத்துக்கு தூக்கி போட்டு விளையாண்டுக்கிறான் வாட்டர் கேன. அது தேசபக்தியின் அடையாளம். தண்ணி இருக்காங்க சூப்பரா. புரியல புரியல புரியல. ஸோ ஃபேமிலி, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இந்த போர்டில் கொடுத்துருக்காங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எங்களுக்கு கிடையாது, இருந்தாலும் மீறப்படும். உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. அப்படிதானே, மீறப்படும். அதனால யாரும் இந்த வீடியோ போட்டு கேசு போட்டு விட்டாதீங்க. அழகாக சமைச்சு சாப்பிட்டு ஜாலியாக பசங்களோட ஒரு ஸ்விம்மிங் பண்ணிட்டு போகலான்ட்டு வந்தேன். அவ்வளோதான் கொஞ்சம், வேறு எதுவும் கிடையாது. பாருங்க, அழகாக ஒரு பனியன் எடுத்துட்டு சாப்பிட்ட போட்டு குளிச்சோமா, சாப்பிட்டோமா, தண்ணி அடிச்சோமா, குடிய கிடைக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கிடைக்கும். இந்த தண்ணி அடிச்சோமா, ஜாலியாக கிளம்பிடுவோம். கறி எடுத்து வந்துருக்கோம், அழகாக சமைச்சு சாப்பிட்டுட்டு. ஸோ ஃபேமிலி, இது ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுங்க. நம்ம அங்கங்கே இருக்கிற அந்த கேப்பான பிளேஸ் எல்லாம் நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். எதுக்கு நீ வந்து ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வந்த? தெரியுது இல்லை நம்ம வந்து குளிக்க தான் வரோன்னு. ஏண்டா இங்க பாரு, எதுக்கு இவன் ஜீன் பேண்ட் போட்டு வந்தான், நீ எதுக்கு பேண்ட்லாம் போட்டு வந்தீங்க? பல பேரோட காதல் மர்மம் இங்க நிறைய எழுந்திருக்கும், நிறையா மரத்தில். ஸோ சூப்பராக இருக்குது ஃபேமிலி. ஒரு நாள் கண்டிப்பாக ஃபேமிலியோடு வரணும். ஃபேமிலியோட நீங்களும் இந்த வீடியோ பார்த்தீங்களா, இந்த லொக்கேஷன் நான் கீழே போடுறேன். ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணிட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருந்துட்டு போங்க. கூட பசங்க எல்லோரும் ஃபேமிலியோட நிறைய பேர் வாங்க, அப்போ தான் சேஃப் செக்யூர்டாக இருக்கும். எங்க முன்னாடியே வந்துட்டா காணும், திடீர்னு புலியில அடிச்சு போயிருந்தேன்னு தெரியல. புலி? நீ என்ன புலியா சொல்லு. ஸோ நம்ம பசங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏரோ மார்க் போட்டு வச்சுருக்கோம். அப்போ என்ன அர்த்தம், இதில் போகணுன்னு அர்த்தம். கரெக்ட். ஒன் நேரம் தூக்கிட்டு வாங்கடா.
கை வலிக்குதா பாய்ஸ்? அழகாக படுத்து தூங்கிட்டு இருந்தோம் எழுப்பி கையில் கட்டப்பை கொடுத்து நடக்க வச்சிட்டோம். அப்புறம் என்ன நடக்கும்? சாப்பிட்டியாம்மா காலையில்? காஃபி, பூஸ்ட், ஹார்லிக்ஸ்? ஏன் எதுவுமே சாப்பிடல மாமா. ஏன்? எங்கடா தான் எழுப்பி கூப்பிட்டு வந்துட்டீங்களே. தம்பி யாரோ ஒருத்தங்க தூக்கிங்கடா, வாங்கடா. அங்கிருந்து நீ கொஞ்சம் தூரம் தான், இங்கிருந்து ஒரு கட்டப்பை தூக்குறதுக்கு ஒரு சண்டை, நீ தூக்கு நான் தூக்குறேன்னு. இந்த மாதிரி கேங்கில் கண்டிப்பாக ஒருத்தர் இருப்பான். எவனோ ட்ரெக்கிங் வரக்குள்ள பையன் மாற்றி எடுத்துடும், என்னால் நடக்க முடியல மச்சான், நீ கொஞ்ச நேரம் தூக்க மச்சான், நான் கொஞ்ச நேரம் தூக்கிறேன், என்னால் முடியலடா நீ தூக்குடா அப்படின்னு சொல்லி சண்டை போடுவானுங்க. அதான் இங்கேயோ அடுப்பு இருக்குது, இங்கேயோ ஜாலியாக உட்காந்துக்கலாம், இப்படியே போய் குளிச்சுக்கலாம். என்ன தம்பி நான் சொல்கிறது கரெக்டு தானே? கரெக்டு தானே நான் சொல்கிறது? லாக் அடிச்சுட்டு இருக்கீங்க. ஆமாம். எதுக்கு இந்த செருப்பு? வர்றது ட்ரக்கிங்கு போகிறோம், குளிக்க போகிறோன்னு தெரியுது. இந்த ஷூவை போட்டு யார் சொன்னாங்க? நான் காலேஜுக்கு போகலான்னு போனேன். காலேஜுக்கா? அப்புறம் ஏன் வந்துட்டீங்க இங்கே? கூப்பிட்டு வந்துட்டாங்க பாய்ஸ். கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்போ காலேஜ் கட் அடிச்சிட்டிங்க? சோனா காலேஜ் இங்கே பாருங்கப்பா, காலேஜை கட் அடிச்சுட்டு வந்துக்கிறானுங்க. நீங்கள் என்ன பண்ணலாம்? பசங்க அந்த மாதிரி தான். ஒரு தாத்தா கூட தெரியுது. ஸோ ஃபைனலாக ஒரு மரத்துக்கடியில், புளியா மரத்துக்கடியிலேருந்து உட்காந்துருக்குறானுங்க. கிட்டத்தட்ட நாங்கள் முன்னாடியே இருந்தோம்னா ஒரு 500 மீட்டர்ஸில் நம்ம பார்த்துருக்கலாம், அங்கேயே என்ஜாய் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்பீரியனாக உள்ளே வரணும்னு சொல்லிட்டு தான் ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குங்க, நடந்தே வந்திருக்கோம். ஸோ வேறு எதுவும் இல்லை, நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம். சிக்கன் எல்லாம் பசங்க ரெடி பண்ணிருக்கானுங்க. ஹரீஷ், சதீஷ், கோபால் வீடியோ எடுக்க கரெக்டாக பண்ணுவேன். ஏன் கை அடிக்கிறியா? இல்லை சும்மா கௌதம் சிரிப்பே கலதான். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. கோபால், தாங்கள் எத்தனை வருஷமாக இந்த குக்கிங்கை செய்து வருகிறார் மிஸ்டர் தீபன் சக்கரவர்த்தி? பிறந்ததுலேருந்து எல்லாத்தையும் கட்டுறா எல்லாம் தான்டா. கையில கொட்டாதப்பா. கையில கொட்டாதடாரி. என்ன போச்சு தானுவே அப்படி இன்ஸ்டால் பண்றிய? நீ தண்ணி போடுறோம். தண்ணிலாம் எடுத்துட்டு வரலங்க, அதெல்லாம் இங்க இல்ல. நீ வேற ஏன் இங்க எடுத்துட்டு வந்து வெறும் மல்லிகை ஜாமான் மட்டும் தான். தண்ணி எங்க போட? லைட்டா போடுறா. லைட்டா போட முடியாது, வாங்கிட்டே வரல. தண்ணி வேணாம்டா, எண்ணெய் லைட்டா ஊத்தி. நமக்கு தான் அந்த பழக்கமே இல்லையே. அங்கிருந்து எடுத்துட்டு வந்தீங்களா? கொட்டா, அதுவும் கொட்ட மாட்டேங்கிறான். அவன் கடமைக்கு போண்டா. ஏய் கொஞ்சம் லைட்டா தண்ணி போடு. தண்ணி தான் போட முடியாதுங்க, உங்களுக்கு புரிதல் இல்லைங்க. தண்ணி போடு, தண்ணி போடு, அப்படி சொல்லுங்க. ரவி, கொத்த ரவி, கொத்தா ரவி. കൊത്ത രവി എന്ന പേരില് നടുവർപ്പിച്ചിരുന്ന റൗഡിയായിരുന്നു. ரவி என்ன யார் தெரியுமா? ரவி யார் தெரியுமா? அவனுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்துட்டு அப்புறம் ஊத்துங்க கூட. அது ஊத்துனா கம்முனருமா. ஓச்சிடலாம் புடிங்கிட்டு போய் சாவுங்கடலாம். ஏய் தண்ணி கொஞ்சம் போடுற ரவி. இப்படியே ஏற்காட்டுக்கு ஓடி போயிருங்க, ஊத்துல ஓடி போய் உக்காந்துங்க, அங்க போய் உக்காந்துங்க. லைட்டா அதே உங்க தாத்தா வந்து எங்கடா செருப்பையும் பிச்சுட்டானுங்க. இவனுங்க கூட ட்ரக்கிங் வந்ததுக்கு செருப்பு தான் பிஞ்சு போச்சு. ஸோ அப்பா ஏப்பா செம்ம ஸ்பாட்டுன்னு கூப்பிடுறானுங்க நம்மள. எப்பா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மரத்துக்கடியிலையும் கல் இருக்குதுங்க. அடுப்பு கல் மூட்டி வச்சுருக்காங்க, சமைச்சு சாப்பிட்டு நிறையா பேர் சமைச்சு சாப்பிட்றாங்க. பாருங்க, அது அங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அங்கே ஒன்று.
ஏகப்பட்டது. ஆனால் இது ஒன்று தான் பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டு சரக்கு அடிக்கிற தப்பு தான், இருந்தாலும் அவங்க என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உடச்சி போட்டுட்டு போயிடுறாங்க. இது வந்து என்ன ஆகுது, ஃபேமிலியோ யாராவது வந்தாங்களா அவங்க காலில் குத்திடுது. இந்த பீங்காங் கிழிச்சதுலாம் ரொம்ப இதுங்க, வெறித்தனமாக உடச்சி வச்சிருக்காரு போல. இதெல்லாம் இந்த மாதிரி குடிச்சு நாசமாக போகிறதுக்கு 10 பேர்த்துக்கு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் ஃபேமிலி. இந்த மாதிரி அதுவும் இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியாவில் வந்துட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ பாட்டில்ஸ் பாருங்கள், எல்லாம் இந்த மாதிரி குடிச்சிட்டு ஓரமாக கூட வச்சுட்டு போயிடலாம். இந்த மாதிரி உடைச்சிட்டு போட்டோமா, இந்த மாதிரி உடைச்சிட்டு போயிட்டாங்களா யாராவது வரவங்களோட காலில் ஏதாவது பீங்கா குத்தி ப்ராப்ளம் ஆயிரும். காலேஜ் அன்னைக்கு லீவ் தானே அன்னைக்கு காலேஜ்? காலேஜ் ஃபேமே யாராவது சோனா காலேஜில் இவனுங்க 2 பேர்த்தையும் பார்த்தீங்களா விட்டவே விடாதீங்க. அதிகமாக கட்டடிச்சுட்டு இந்த மாதிரி புளியா மரத்துக்கடியிலையும் புஷ்பலதா மடியிலையும் தான் காக்காருங்க. யாராவது ஒண்ணுங்களை பார்த்தீங்களா சும்மா விடாதீங்க. அது மெயின் அக்யூஸ்ட் தான். அங்கே ஒன்று வருது பாருங்க, கோபால்னாவே சோனா காலேஜே வெடிக்க வருது. சோனா காலேஜ் வெடிக்க வைப்பவர் அவர் யாராவது பார்த்தீங்களா பிடிச்சி புள்ளத்தாச்சி மாதிரி பதுக்கமாக பண்டிகை வச்சுக்கோங்க. ஸோ ஃபேமிலி இப்போ வந்து அடுப்புலாம் மூட்டியாச்சு. இது நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த கல்லெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. ஏன்டா தம்பி, அதுவும் அங்கங்கே கடந்ததுங்க. இந்த மாதிரி ரொம்ப மோசமாக இருந்தது. நாங்கள் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக அந்த கல்லை மட்டும் ஒவ்வொரு கல்லை எடுத்துகிட்டு வந்து வச்சு அதுக்குன்னு தனியாக குச்சிலாம் ரெடி பண்ணுறாங்க பாருங்கள். பசங்கள்லாம் ரெடி ஆகுறாங்க, குச்சி எடுக்கிறாங்க பாருங்க. தீபன் இதாங்கிறீங்களா? சக்கரவர்த்தி பாருங்க. அடே அப்பா, எல்லாம் மந்திரம் சொல்லுங்க. மாப்பிள்ள எல்லாம் மந்திரம் சொல்லலாம். ஜீம் பபாக்க டம் டம் சொல்லுங்க. 3 2 1 ஜீம் பபாக்க டம் டம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பசங்க வந்து காளான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. நான் தான் அங்கே ஏதோ வெள்ளையா இருக்குடான்னு சொல்லி சொன்னேன். இல்லை எவனோ எச்சுட்டு போயிருப்பான் அப்படின்னு. நாங்கள் கிட்ட போய் பார்த்தோன்னே காளான். இது நல்ல காளான் தானே? நல்ல காளான் இல்ல சாமி, நல்ல காளான் இருந்தா மேல வளன்னு ரொம்ப இதா இருக்கும். ஆமா, இது நல்ல காளான் இல்ல. இதுல குதிப்ப பத்திக்கிச்சா நல்லா நெருப்பி வச்சுக்கிறடா. ஒரு வழியா அடுப்பு மூட்டிட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்ல வைப் தான். பசங்களோட வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே இந்த சிக்கன் கிக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு வைப் பண்ணிவிட்டு கிளம்புறது தான். வைப் பண்ணுறதுமே நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க. நமக்கு அந்த மாதிரி பழக்கம் நமக்கு கிடையவே கிடையாது. என்றைக்கும் அதுக்கு நம்ம அடிக்டும் ஆக மாட்டோம், அடிக்டர் ஆகவங்களே விட மாட்டோம். அதனால் அப்படியே ஒரு தண்ணியில் குளியல் போட்டு ஃபேமே கிளம்புறது தான். அரை மணி நேரமாக இந்த அடுப்பை பற்ற வைக்கிறானுங்க. அவனுங்களால பற்ற வைக்கவே முடியல. இப்போ தான் ஒருத்த பேப்பர் எடுத்து வந்துக்கிறோம். முட்டை வாங்கின பேப்பர் தானே இது. ஃபேமிலி அவனுங்க எல்லாம் அடுப்பு பற்ற வச்சுட்டு அப்படி பண்ணுறானுங்க. நான் அடுப்பு பற்ற வைக்கிறானுங்க எவ்வளோ நேரம். நம்ம சும்மா அப்படி போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வருவோம் எப்படி தான் தண்ணி இருக்குன்னு. அடாடாடாடாடாடா சூப்பராக இருக்குது ஃபேமிலி அந்த இடத்துல. அங்கே பாருங்க, இருங்க உங்களுக்கு நான் கீழே போயிட்டு காமிக்கிறேன். இவனுங்களாம் வெயிட் பண்ணி பார்த்தா வேலைக்கு ஆகாது சொன்னேன். நம்ம குளிக்க ஆரம்பிக்கலாம் வாங்க. இங்கே பாருங்க தண்ணியை வேற மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க தண்ணியை வேற மாதிரி இருக்கு. ஜில்லு இருக்குங்க தண்ணி. அதுதான் ஹைலைட்டே. இங்கே அப்படியே அந்த துணியை அங்கே பேக் பண்ணி போட்டுட்டு அப்படியே காலை வச்சு போவோம். அவனுக்கு தெரியாது வந்து பார்த்தானுங்களா, ஐயோ அப்பா செம்ம கூலிங்கா இருக்குங்க. சொல்லி வாய முள்ள வந்துட்டானுங்க. எங்க அண்ணனை காணோன்ட்டு வந்துட்டானுங்க. அதானே? அதேதான். அங்க பாடுற அந்த இடம் இன்னும் சூப்பரா இருக்கு. அங்க பசங்க வந்தவொடனே எல்லாம் அங்க போயிடலாம். இப்போதைக்கு இந்த குட்டையில மட்டும் கொஞ்சம் நேரம் கவுத்தரலாம். எந்த டைம் அங்கெல்லாம் போல அங்கெல்லாம் போல சாப்பிட்டு தான் போறோம். சரி போ, யாரு இருக்கிறாங்க போச்சுடா. வணக்கம். என்னத்தமா பண்ணா எல்லாமே அப்படியே ஜில்லுன்னு இருக்கு. என்னதான் ஃபர்ஸ்ட் குளிக்க சொல்றானுங்க, இவனுங்க குளிக்க மாட்டானுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இறங்கிடுவோம். இருங்க, டேம் இல்ல டீம் இல்ல. ஆஹா
ஃபர்ஸ்ட் எந்த தண்ணியில இந்த போதும் ஸோ ஃபேமிலி நாங்கள் குளிச்சு முடிச்சுட்டு விளாக் கண்டினியூ பண்ணுறோம். இருங்க கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் 18+ குளிப்போம், அதனால் எல்லாம் பார்க்குறோம். ஸோ ஃபேமிலி சில்லி சிக்கன் ரெடி. நாங்கள் அப்படியே ஒரு குளியல் போட்டு நானும் வந்துட்டேங்க. தலையை மட்டும் நினைய வைக்கல, ஏன்னா கொஞ்சம் தலைவலி வந்துடும் எனக்கு. ஸோ எல்லாம் பசங்களாம் சாப்பிட்ருக்காங்க. காய்ஸ் டேஸ்ட் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. டேஸ்ட் எப்படா இருக்கு கோபால்? டேஸ்ட் எப்படி இருக்கு? இங்க இன்னொரு யாரு கடை தம்பி? ஸோ இதெல்லாம் பண்ணது வந்து தீபன் சக்கரவர்த்தி அண்ணா. கொஞ்சம் திரும்பங்கண்ணே. பிஜிஎம் போடணும் எங்க ஆளுக்கு. தம்பி இப்ப திரும்ப. எனக்கு ஒன்று எடுத்துடாமப்பல. ஸோ நல்ல பதமாக சூப்பராக பண்ணியிருக்கானுங்க. ஸோ ஃபேமே வந்து குளிக்கலான்ட்டு இப்போ நான் தனியாக குளித்தவனுங்க விட்டுட்டு இப்போ எல்லாம் பசங்க எல்லாம் சேர்ந்து குளிக்கலான்ட்டு ரெடி ஆகிட்டு இருக்கோம். சாப்பாடு வந்து சில்லி சிக்கன் முடிஞ்சுதுங்க, எல்லாம் போட சாப்பிட்டாச்சு. அப்படியே பசங்களோட ஜாலியாக குளிச்சுட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் போனோமா இன்னும் நல்ல ஸ்பாட்டாக இருக்குன்னாங்க. அப்படியே அங்கே போயிட்டு நம்ம அப்படியே ஒரு நிமிஷம் எடுத்து சில்லி சிக்கனை ஒரு இதுக்கு. ஸோ ஃபேம் தம்பி கொஞ்சம் தாண்டவா அந்த பக்கம் நேரம் மோலான்னு தானே பார்த்தேன். ஸோ ஃபேமிலி இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். மறக்காமல் இதோட லொக்கேஷன் வந்து எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்களா, கண்ணங்குறிச்சி என்ன இது கல்லாத்து ஓடை அப்படிங்கிற ஒரு பிளேஸ் தான் இது. தாமர் நகர்லேருந்து உள்ளே வரணும். ஸோ யாராவது நம்ம சைடு சேலமில் இருந்தீங்கன்னா மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். நான் கொஞ்சம் வீடியோவில் காமிக்க முடியல, ஆனால் பட் இருந்தாலும் எல்லாம் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு எல்லாம் இருந்தாங்க, அதனால தான். ஸோ ஓகே ஃபேமிலி, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஒரு வீடியோ போடுறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு வந்து இப்போ ரொம்ப சப்ஸ்கிரைபர் குறைஞ்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 4 மாதமாக வீடியோவே போடல. ஓகே ஃபேமிலி, லவ் யூ டூ, பாய். பசங்களை எல்லாம் ஒரு பாய் சொல்லுங்கள். பாய்.